ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. மேட்டூர் தொகுதி தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் பார்த்திபன் கைது, மேலும் 2 வலைவீச்சு. உயிரிழந்த 6 ஊழியர்களின் குடும்பங்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் வீதம் இடைக்கால இழப்பீடு, பிரதிபா காவேரி கப்பல் நிர்வாகம் ஒப்புதல். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது 1000 கன அடியாக குறைப்பு, விவசாயிகள் அதிர்ச்சி. நில மோசடி வழக்கில் அரியலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்து பிணை பெற்றார் முன்னாள் அமைச்சர் KN நேரு. சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வலியுறுத்தி 24 இஸ்லாமிய அமைப்பினர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் சந்திப்பு. மதுரையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யாத அமைச்சர் விஜய்க்கு கிராம மக்கள் கண்டனம். சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் நடுவண் எரிசக்தி துறை அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா சந்தித்து பேச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். புதுக்கோட்டையில் தொண்டு நிறுவன அலுவலகத்தில் புகுந்து 50,000 ரூபாய் பணம் மற்றும் கைபேசிகள் கொள்ளை. அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்து தென்காசியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.